பேஷண்ட் டு பேஷண்ட் மாறும். ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு டயட் அப்படி சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் காமன் டயட் பேஷண்ட்டுக்கு வந்து தமிழ் லாங்குவேஜில், இங்கிலீஷில், நாங்கள் வேறு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் நாங்கள் டயட் சார்ட் ப்ளஸ் யூடியூப்லேருந்து நான் வந்து ஒரு சேனலில் எங்களுடைய சேனலுடைய லிங்க் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். அதில் ஃபோட்டோஸ்லேருந்து எல்லாமே நான் சொல்லியிருப்பட்டிருக்கேன். என்ன எப்படி சாப்பிடணும், என்னென்ன ஃப்ரூட் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி. ஷார்ட் என்னன்னாக்கா ப்ரோட்டீன் டயட் தான் பிரச்சனை. ப்ரோட்டீன் தான் மெட்டபாலிசம்க்கு ஆகிட்ட அப்புறம் கிரியேட்டின் தான் மாறும், பிளட்டில் வருது. ஸோ ப்ரோட்டீன் எதில் ஜாஸ்தி இருக்கோ அது சாப்பிடக்கூடாது. எதில் ப்ரோட்டீன் ஜாஸ்தி இருக்குனாக்கா நான்வெஜ், சிக்கன் இருக்குது, மட்டன் இருக்குது, இதில் ஹை ப்ரோட்டீன். அதே மாதிரி வந்து எக்கு ஹை ப்ரோட்டீன். அதே மாதிரி நட்ஸு, இந்த பாதாம், பிஸ்தா, டேட்ஸ் சாப்பிட்றது, இதில் ஹை ப்ரோட்டீன். அதே மாதிரி இங்கே பார்த்தா ப்ரோட்டீனை வந்து நாங்கள் சாப்பிட்ற தால் சொல்கிறோம்ல, பருப்பு ஐட்டம், அது ஹை ப்ரோட்டீன். இந்த ப்ரோட்டீன் சாப்பிட்டா கண்டிப்பாக கிரியேட்டின் ஏறும். ஏன்னா கிட்னி வந்து அந்த ப்ரோட்டீன் ஃபில்டர் பண்ணாது. ஸோ அதுக்காக இந்த ஹை ப்ரோட்டீன் டயட் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பொட்டாசியம் டயட். பொட்டாசியம் எதில் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா வந்து பொட்டாட்டோ இருக்குது, அதே மாதிரி நட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து கோகோனட் இருக்குது, டொமேட்டோ, ஸோ பிரிஞ்சால், இதில் வந்து ஹை பொட்டாசியம் இருக்குது. அதனால ஹை பொட்டாசியம் உடைய ஃப்ரூட்ஸ், ஹை பொட்டாசியம் உடைய வெஜிடபிள்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது உங்கள் பேஷண்ட்டுடைய ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் டிசைட் பண்ணுவோம். பேஷண்ட்டுடைய ஃபிசிக்கல் கண்டிஷன் பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் டிசைட். சம் பேஷண்ட்ஸ்க்கு வந்து யூரினில் ப்ரோட்டீனும் போகும். இனிஷியல் ஸ்டேஜில் யூரினில் ப்ரோட்டீன் போகும். அதுக்கு பிறகு ப்ரோட்டீன் யூரியா சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம் ஸ்லைட்டாக ப்ரோட்டீன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பேஷண்ட் டு பேஷண்ட் மாறும். அது நாங்கள் வந்து எங்கள்கிட்ட ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் இருப்பாங்க. பேஷண்ட்டுடைய ரிப்போர்ட்ஸ் நீங்கள் அமிச்சா பேஷண்ட்டுக்கு ஃபோனில் பேசி எல்லாமே டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டயட் எல்லாம் அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக நாங்கள் வந்து முதல்ல டயட் எல்லாம் அனுப்பிச்சிடுவோம் பேஷண்ட்ஸ்க்கு. சம் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு போனோம் அப்படின்னா டேரெக்டாக எங்களுடைய ஹாஸ்பிட்டல் வந்து வாணியம்பாடியில் இருக்குது. டேரெக்டாக வந்து விசிட் பண்ணால் தமிழ்நாடுனாக்கா. அவுட் ஆஃப் இந்தியாவில் இருக்கிறாங்க, அவங்க டேரெக்டாக வீடியோ கால் பண்ணி பேசி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டு மருந்து நாங்கள் கூரியர் மூலமாக